அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஆயுர்வேத மருத்துவர். சார், ஆயுர்வேத மருத்துவம்லாம் ரொம்ப விலை அதிகமா இருக்குமா? எங்க பட்ஜெட்டுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுமா? ரொம்ப அதிகம் செலவாகும்னு சொல்றாங்களே, அப்படி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. இருக்கிற மருத்துவத்திலேயே மிகச்சிறந்ததும் இயற்கையானதும் உடம்பின் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை நிரந்தரமாக குணமடைய செய்வதுமான ஒரு அற்புதமான மருத்துவம் நம்ம தேசத்தினுடைய மருத்துவம் தான் ஆயுர்வேத மருத்துவம். அப்ப இது யாருக்கு விலை ரொம்ப மலிவான விலையில இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்யப்படும், வித்தின் ஒரு 2 வாரம் 3 வாரத்திலேயே நிவாரணம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்ப ஒரு வலி மாத்திரை, அதிகமான ஒரு வீரியமான மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு செயற்கையான அந்த ஒரு உடம்பை கெடுக்கின்ற உணவுகளா இருக்கட்டும், அந்த மாத்திரைகளா இருக்கட்டும் தொடர்ந்து எடுக்காம இயற்கையான வாழ்வியல்ல இருந்துட்டு, ஒருத்தருக்கு எலும்பு வலியோ தசை வலியோ வயிற்று வலியோ ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ள மிகச்சிறந்த வகையில மிக குறைந்த விலையில நிவாரணம் அடைய செய்ய முடியும். ஆனா இப்ப நடக்கிற சம்பவம் எப்படி இருந்துட்டு இருக்கு? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையை தள்ளி போடுவதற்காக வலி மாத்திரையை போட்டுட்டே இருக்கிறோம், வலி ஊசிகளை போட்டுட்டே இருக்கிறோம், குணப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதே இல்லை. அப்படியே ஒரு வருஷம் 2 வருஷம் போகுது, வலி மாத்திரை கேட்க மாட்டேங்குது, டோஸை கூட்டி போடுறோம், இன்னும் கொஞ்சம் அதிகமான வலி நிவாரணிகளை எடுத்துட்டே வரோம். ஒரு 2-3 வருடங்கள் 4 வருடங்கள் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு, வலி மாத்திரைக்கு கூட வலி அடங்குறது இல்லைன்னு சொல்லும் போது அப்போ ஆயுர்வேதத்தை பார்க்கலாமா தேடி வர்றோம். இப்படி இருக்கும்போது வியாதிக்கு மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்பு நம்ம எடுத்த வலி மாத்திரைகளால, வலி நிவாரணிகளால, ஆன்டிபயாட்டிக்னால ஏற்பட்ட உடல் பலகீனத்தை, எதிர்ப்பு சக்தி குறைபாட்டை சரி பண்றதுக்கே பாதி காலங்கள் போயிருது. அப்ப ஆயுர்வேத மருத்துவம்ங்கிறது உடனடியாக உடலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா நம்ம உடம்ப காசு கொடுத்து கெடுத்து புண்ணாக்கி அதை எதிர்ப்பு சக்தி இல்லாம ஒரு பட்டு போன செடி மாதிரி கொண்டு வர்றதுனால அதை படிப்படியாக செய்து சரி செய்வதற்காகத்தான் காலமாகுது. அப்போ ஆயுர்வேத மருத்துவம் விரைவில் குணமடைய செய்யும். உங்கள் உடம்பு ஆரம்பத்திலேயே சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது அருகில் இருக்கக்கூடிய நல்ல மருத்துவர்களின் ஆலோசனை, ஆயுர்வேத மருத்துவம் மட்டுமல்ல, ஆயுஷ் மருத்துவம், ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதெல்லாமே ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க அந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக குறுகிய காலத்தில் குறைந்த விலையில் உங்களுக்கு முழுமையான எவ்விதமான பக்க விளைவுகளும் இல்லாம வியாதியை குணமடைய செய்ய முடியும்ன்றத நம்ம ஜெய்கபிஷா உறுதியாக நம்ம தெரியப்படுத்துறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். சரிங்களா? அதனால நம்ம உடம்ப நாம கெடுத்துட்டு மருத்துவர் லேட்டா குணப்படுத்துறாரு, ரொம்ப அதிகமான காலங்கள் மருந்து இருக்க வேண்டியது இருக்கு, விலை அதிகமா இருக்குன்றத குறை சொல்றத நம்ம நிறுத்தணும். நமக்கு நாம் சரியான வழியில சரியான மருத்துவரை தேர்ந்தெடுத்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் குறைந்த விலையில் நிச்சயமாக நம்ம ஆயுர்வேதத்தில் சீர் செய்யப்படும் என்ற ஒரு உறுதியை நான் சொல்றேன். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்கபிஷா, ஆயுர்வேதா. நன்றி.